விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் உடல் அரசு மரியாதையுடன் குண்டுகள் முழங்க தகனம் செய்யப்பட்டது. அஜித் பவார் இறுதிச் சடங்கில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர். பாராமதியில் அஜித் பவார் பயணித்த விமானம் விபத்துக்குள்ளான இடத்திலிருந்து கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது. ஆய்வுக்கு பின் விமான விபத்துக்கான காரணங்கள் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அஜித் பவார் மரணம் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விமான விபத்து மற்றும் சம்பவ விதிகளின்படி விசாரணை வெளிப்படையாக நடத்தப்படும் என்றார். ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் கொள்முதல் செய்ய 20% மானியம் வழங்கப்படும். மானியம் வழங்க ஆண்டுதோறும் 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயரை சூட்டுங்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். கம்யூனிச சித்தாந்தத்தின் பெயரில் கருணாநிதி வைத்திருந்த நம்பிக்கையில்தான் எனக்கு ஸ்டாலின் என பெயர் சூட்டப்பட்டது என்றார். சென்னையில் 4390 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடைந்துள்ளது. எவ்வளவு மழை பெய்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் மாநகரில் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்துவிட்டது. சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் 4.5 ஆண்டுகளில் ஊழல் நடந்துள்ளது என பழனிசாமி தெரிவித்துள்ளார். 4 பங்கு வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை. திமுகவின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நான் 2வது தர்ம யுத்தம் நடத்தியதற்கு காரணமே வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ்குமார் தான் காரணம் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். அதிமுகவில் நான் இணைய தயாராகத்தான் உள்ளேன். எனவே ஒன்றிணைப்புக்கான முயற்சிகளை தினகரன் மேற்கொள்ள வேண்டும். அண்ணன் பழனிசாமி தயாரா என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். ஒன்றிணைப்பு சாத்தியமானால் சட்ட போராட்ட முடிவு வரும் என்றார். அதிமுக பொதுக்குழுவில் ஏகமனதாக முடிவு எடுக்கப்பட்டு ஓபிஎஸ் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அதனால் அதிமுகவில் அவரை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்கிறார் எடப்பாடி பழனிசாமி. விஜய் சிறந்த நடிகராக இருக்கலாம், ஆனால் சிறந்த அரசியல்வாதிகள் நாங்கள்தான் என பழனிசாமி தெரிவித்தார். மக்கள் தலைவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். தெரியாதது போல் நடிக்கும் உங்களுக்கும் அது தெரியும் என்பது எங்களுக்கும் தெரியும் என விஜய் குறித்த பழனிசாமியின் கருத்துக்கு நாஞ்சில் சம்பத் பதிலளித்துள்ளார். ராகுலை கனிமொழி சந்தித்தது கெஞ்சுவது என்றால் நீங்கள் காலில் விழுந்ததை என்னவென்று சொல்வது என பழனிசாமி விமர்சனத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் பதிலளித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டது என்பதற்கு சான்றாக நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. தமிழக மக்களுக்கும் பிழைப்புக்காக வந்தவர்களுக்கும் பாதுகாப்பில்லாத சூழலை திமுக அரசு உருவாக்கியுள்ளதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். ஓபிஎஸ் உள்ளிட்ட நல்லவர்கள் எல்லோரும் எங்களோடுதான் வருவார்கள், ஓபிஎஸும் நல்லவர்தான் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திமுக ஆட்சி தமிழகத்தின் இருண்ட காலம் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்ற ஒரே நம்பிக்கைதான் தமிழக மக்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கும் ஒரே விஷயம் என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் வரும் சட்டசபை தேர்தலில் 4 முனை போட்டியே நிலவ வாய்ப்புள்ளது. தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் உள்ள நிலையில் சரியான நேரத்தில் சரியான கூட்டணி அமைக்கப்படும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ளார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் பெருகிக் கொண்டிருக்கும் தமிழகத்தை பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என ஸ்டாலின் மேடைக்கு மேடை முழங்கிக் கொண்டிருப்பது அவரின் அறியாமையையே வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது என தினகரன் தெரிவித்தார். அதிமுக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அமைந்துள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சி கூடுதல் சீட் கேட்டு திமுகவிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது என முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் கூறினார். பஞ்சம் பிழைக்க வந்த வெளி மாநிலத்தவரையும் விட்டு வைக்காத மதுபோதை ஒரு குடும்பத்தையே நிர்மூலமாக்கியுள்ளது என ராமதாஸ் தெரிவித்தார். பெண்கள் அச்சமின்றி வாழ இனியாவது மதுவை அறவே ஒழிக்க அரசு மதுக்கடைகளை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்து கோயில்கள் 170 கோயில்களை திமுக அரசு இடித்துள்ளது என ராஜா தெரிவித்தார். இந்து விரோத தீய சக்தி திமுகவை ஒருங்கிணைந்து அப்புறப்படுத்துவோம் என்றார். ஐரோப்பிய யூனியனுடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் உற்பத்தி தொழில்துறைக்கு பெரிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. தொழில்துறை தரத்தை மனதில் வைத்து செயல்பட்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நம்பிக்கையை பெறலாம் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். பார்லிமெண்டில் 9வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யும் முதல் பெண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன். அவருக்கு பாராட்டுகள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியை மனதில் வைத்து எம்பிக்கள் செயல்பட வேண்டும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பார்லிமெண்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்த எம்பிக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பொருளாதார ஆய்வறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமென்ட்டில் தாக்கல் செய்தார். சிக்கலான உலக பொருளாதார சூழலில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது.
உள்நாட்டு நுகர்வு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக தொடர்வதாக ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. 2027 இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.8% முதல் 7.2% வரை இருக்கும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி உரை மீதான விவாதம் லோக்சபாவில் பிப்ரவரி 2 முதல் 4 தேதி வரை நடக்கிறது. 18 மணி நேரம் நடக்கும் இந்த விவாதத்திற்கு பிரதமர் மோடி பிப்ரவரி 4 பதிலளிக்க உள்ளார். தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் 9,520 உயர்ந்து ஒரு சவரன் 1,34,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 1,190 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 16,800 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கொலம்பியாவில் ஏற்பட்ட விமான விபத்தில் அந்நாட்டு எம்பி ஒருவர் உட்பட 15 பேர் பலியானதாக அந்நாட்டின் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. அணு ஆயுத விவகாரத்தில் ஈரானுக்கு விதித்த கெடு முடியப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரானை நோக்கி ஏராளமான போர்க்கப்பல்கள் விரைந்து கொண்டிருப்பதாகவும் மிரட்டல் விடுத்துள்ளார். தமிழகத்தில் பெண்கள் வடமாநிலத்தவருக்கு எதிராக வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளன. மது, கஞ்சா போதைகளால் தமிழகத்தை மோசமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தை ஆட்சி செய்ய திமுக அரசுக்கு துளியும் தகுதியில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். திருவான்மியூர் மேல்நிலைப் பள்ளியில் உலகம் உங்கள் கையில் என்ற திட்டத்தின் கீழ் 1627 கல்லூரி மாணவர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் இலவச லேப்டாப்புகளை வழங்கினார். வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி வேண்டுகோள் வைத்த மருத்துவத்துறை ஒப்பந்த ஊழியர்களை கொச்சைப்படுத்திய அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு கடுமையான கண்டனம். வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரும் மக்களை அவமானப்படுத்துவது திமுகவின் வழக்கமாகிவிட்டது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாரும் திமுக கூட்டணியில் இருக்க விருப்பமா இல்லையா என்பது கேள்விக்குறியிலேயேதான் இன்று இருக்கிறது என நைனா நாகேந்திரன் தெரிவித்தார். சென்னை திமுகவின் கோட்டை என்பது பழைய கதை. தற்போது விஜயின் கோட்டையாகிவிட்டது. ஸ்டாலினும் உதயநிதியும் தொகுதி மாறப்போகின்றனர் என தவிக நிர்வாகி நிர்மல்குமார் கூறினார். இன்னும் 3 மாதங்களில் எல்லா அதிகாரங்களிலும் நம் பேச்சை கேட்கும் காலம் வந்துவிடும். இதை யாராலும் தடுக்க முடியாது என தவிக நிர்வாகி செங்கோட்டையன் கூறினார். யுஜிசி புதிய விதிகளில் சாதிய பாகுபாட்டை ஒழிப்பதும் அச்சட்டத்திற்குள் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருப்பதும் அதிகாரத்தக்கது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தை 2ஆக பிரித்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்துக்கு புதிதாக 2 மாவட்ட செயலர்களை ஓ பன்னீர்செல்வம் நியமித்துள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் மாணவர் தற்கொலைகள் அதிகரித்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தென்னிந்தியா, காஷ்மீர் மற்றும் சிறுபான்மை மாணவர்களை குறிவைத்து மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடந்துள்ளதாக கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா, இதுவரை அண்ணியாக இருந்தேன், இனிமேல் அன்னையாக இருந்து மக்களுக்கு சேவை செய்வேன் என்றார். ஜனாதிபதியின் உரை 140 கோடி மக்களின் தன்னம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இருந்ததாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பிப்ரவரி 2 தேதி தவிக 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெறவுள்ளதாக ஆனந்த் அறிவித்துள்ளார். மக்களுக்காக உழைத்து மக்களுடன் மக்களாக இணைந்து நிற்போம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறிவோம் என்றும் கூறினார். சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் திருவிக நகரில் ரூபாய் 21.50 கோடியில் கட்டப்பட்டுள்ள அண்ணல் அம்பேத்கர் திருமண மாளிகையை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கஞ்சா இல்லாத இடமே இல்லை. கொலை, கொள்ளை உள்ளிட்ட எல்லா குற்றங்களுக்கும் அடிப்படை காரணமே கஞ்சாதான். இனியும் இந்த அரசை தொடரவிட்டால் தமிழகம் சுடுகாடாக மாறிவிடும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக அணி கொள்கை கூட்டணி, எதிரணி மிரட்டலால் சேர்ந்த கூட்டணி தேர்தலில் கூட்டணி பலத்தை விட தமிழக மக்களின் ஒற்றுமை பலத்தால் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்தார். பெரியகுளத்தில் பன்னீர்செல்வம் தனது கட்சி நிர்வாகிகளிடம் கூட்டணி குறித்து விருப்பத்தை துண்டு சீட்டில் எழுதித்தர கூறியதை அடுத்து ஓபிஎஸ் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என நிர்வாகிகள் தெரிவித்ததால் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை அடையாறில் நேற்று நடந்த கொடூர சம்பவம் மனதை உலுக்கியது. இதுபோன்ற கொடூர நிகழ்வுகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் என பிரேமலதா தெரிவித்தார். தாவிக்கு சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க பிப்ரவரி 1 முதல் பொதுமக்களிடையே கருத்துக்களை கேட்க தமிழகம் முழுவதும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி தொகுதி மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை பார்க்கின்றனர். என்னையும் திருநெல்வேலி தொகுதியையும் எப்போதும் பிரிக்க முடியாது என பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதனால் அதிமுக இனி யாரை பற்றியும் விமர்சிக்க விரும்பவில்லை என எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தெரிவித்தார்.
திமுக கூட்டணி இப்போது பிளவுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட், விசிக கட்சிகள் வெவ்வேறு திசையில் சென்று பாகம் வைக்க தயாராகிவிட்டது. திமுக இனி ஒருபோதும் தேர்தலில் வெற்றி பெறாது என பொள்ளாச்சி ஜெயராமன் கூறியுள்ளார். உதயநிதி முதலமைச்சராக வருவது ஒருபோதும் நடக்காது என பழனிசாமி தெரிவித்தார். வரும் சட்டசபை தேர்தல்தான் திமுகவிற்கு இறுதி தேர்தல், மக்கள் சரியான தண்டனை கொடுப்பார்கள் என்றார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஒழுங்குமுறை விதிகளுக்கு சுப்ரீம் கோர்ட் விதித்த தடையை நீக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கேரள சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் சமூகத்தின் அனைத்து பிரிவினருக்கும் பலன் அளிக்கும் என அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தெருநாய் வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட சுப்ரீம் கோர்ட் ஒரு வாரத்தில் எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு தீர்ப்பை ஒத்திவைத்தனர். குடியரசு தின கொண்டாட்டம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து முப்படைகளின் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி டில்லியில் நடந்தது. இதனை ஜனாதிபதி முர்மு, துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர் இடையே டிஜிட்டலுக்கு அடிமையாதல் மற்றும் திரை தொடர்பான மனநல சவால்கள் அதிகரித்து வருகிறது என பொருளாதார ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயிலில் பிரபந்தம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் முன்னாள் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை மத்தியஸ்தராக நியமித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. கச்சத்தீவில் உள்ள அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்திர திருவிழா அடுத்த மாதம் 27, 28 தேதிகளில் நடைபெறவுள்ளது. விழாவுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேவாலய நிர்வாகத்தினர் மற்றும் இலங்கை கடற்படையினர் ஆலோசனை நடத்தினர். UGC புதிய விதிகளை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கில் 2012ஆம் ஆண்டு UGC விதிகளே தொடரும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் 19க்கு ஒத்திவைத்தனர். 2030க்குள் ரேபிஸ் இல்லா இந்தியாவை உருவாக்க தேசிய அளவில் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெருநாய் தொடர்பான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் இந்திய விமான போக்குவரத்து துறையில் முதலீடு செய்யுங்கள் என முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்தார். குற்றாலம் குற்றாலநாதர் கோவிலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மகன் விஜயபிரபாகரனுடன் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் செய்தார். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலின் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் திருநாளில் அம்மன் யானை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். பக்தர்கள் திரளாக வந்து அம்மனை தரிசித்தனர். அரசு பணி பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்க தகுந்த பதவிகளை அடையாளம் கண்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தைப்பூசத்தை முன்னிட்டு வடலூருக்கு அதிக பக்தர்கள் வருவார்கள் என்பதால் விழுப்புரம், கடலூர் துறைமுகம், விருத்தாச்சலம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி வெளியிடப்பட்ட போலீஸ் SI தேர்வு முடிவுகள் திரும்பப் பெறுவதாக சீருடை பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மென்பொருள் பிழையால் முடிவுகளில் தவறு ஏற்பட்டுள்ளதால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. கோவை அன்னூரில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 11 பேரை போலீசார் கைது செய்தனர். 11 பேரையும் சேலத்தில் உள்ள வங்கதேச அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பிறந்த நாள் மற்றும் திருமண நாளில் காவலர்களுக்கு உயர் அதிகாரிகள் கட்டாயமாக விடுமுறை வழங்க வேண்டும் என கர்நாடக DGP உத்தரவிட்டுள்ளார். கோவை வாளையார் சோதனை சாவடியில் உரிய ஆவணங்களின்றி பஸ்ஸில் கொண்டு செல்லப்பட்ட 6 கிலோ 140 கிராம் தங்க கட்டிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேல் நடவடிக்கைக்காக வருமான வரித்துறையினரிடம் தங்கம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 1 கிலோ 40 ரூபாய் வரை விற்கப்பட்ட தக்காளி இன்று 15 ரூபாயாக குறைந்துள்ளது. வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை கடந்த 3 மாதங்களுக்கு பிறகு வீழ்ச்சியடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர் ஆகிய 11 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடன் போடப்பட்ட வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் திருப்பூர் தொழில்துறையை மீட்டெடுக்கும் என திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்க தலைவர் முத்துரத்தினம் தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி பிப்ரவரி 1ஆம் தேதி மதுரை, பழனி இடையே இருமார்க்கமாக முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்களின் பெயர்களை சேர்க்க அவகாசம் நாளையுடன் நிறைவடையும் நிலையில் மேலும் 10 நாட்கள் அவகாசம் நீடித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஜவுளி நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்கள் வாங்க 20% மானியம் வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மானியம் வழங்க ஆண்டுக்கு ரூபாய் 30 கோடி ஒதுக்கப்படும் என்றார். கடந்த 2017ஆம் ஆண்டு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 57 பேரையும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்தது.
விமான விபத்தில் பலியான மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவாரின் இறுதிச் சடங்கு பராமதியில் உள்ள வித்யா பிரதிஸ்தான் திடலில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் கடலோர மாவட்டங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல்லில் பஸ்ஸில் இடம் பிடிப்பதில் பள்ளி மாணவிகள் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு அடித்து தரையில் உருண்ட காட்சி பொதுமக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்கா ஷரீப் கந்தூரி விழாவையொட்டி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து கலெக்டர் ரவி பிரகாஷ் உத்தரவிட்டுள்ளார். தைப்பூசம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. துணை நடிகை அஸ்வினிக்கு இன்ஸ்டாகிராமில் ஆபாச குறுஞ்செய்தி அனுப்பிய உணவக ஊழியர் மணிகண்டன் என்பவரை உணவகத்திற்கு நேரிலே சென்று நடுரோட்டில் வைத்து அடித்து அவரை காவல்துறையில் ஒப்படைத்தார். சென்னை அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் உள்ள கேண்டீனில் வேலை பார்த்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தொடர்பாக கேண்டீன் உரிமையாளர், அவரது நண்பர் மற்றும் ஊழியர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 3 பேரிடம் விசாரணை நடக்கிறது. திருச்சி முசிறியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ செல்வராசுவிற்கு சொந்தமான புதிய ஹோட்டல் திறப்பு விழா பணிகளின் போது மின்சாரம் தாக்கி விழுந்த ஐடிஐ மாணவர் கருணாகரன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார். வேலை அழுத்தத்தால் இளைஞர்கள் ஓரின சேர்க்கையாளர்களாக மாறுவதாக மலேசிய அமைச்சர் சுல்கிப்லி ஹசன் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் 16,000 ஊழியர்களை அமேசான் நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. ஏஐக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கவும் கொரோனா காலத்தில் செய்யப்பட்ட அதிக நியமனங்களை குறைக்கவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈரான் தனக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பிற்கும் உடனடியாக தக்க பதிலடி கொடுக்கும் என அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி தெரிவித்தார். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பெலருசியா வீராங்கனை அரினா சபலென்கா உக்ரைன் வீராங்கனை எலினா ஸ்விட்டோலினாவை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். பாகிஸ்தானுடன் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் ஆஸ்திரேலிய அணி டிராவிஸ் ஹெட் தலைமையில் விளையாட உள்ளது. ஆடும் 11 அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷின் 54வது படமாக கர உருவாகிறது. அடுத்து இவரின் 55வது படத்தை ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிறார். முதலில் இப்படத்தை கோபுரம் பிலிம்ஸ் தயாரிப்பதாக இருந்து பின்னர் அந்நிறுவனம் விலக தனுஷே தயாரிக்கிறார். தற்போது இந்த படத்திற்கு சாய் அபயங்கர் இசையமைக்கிறார். விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, சீமான், கிருத்தி ஷெட்டி, கௌரி கிஷன் நடித்துள்ள படம் LIK எனப்படும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏற்கனவே பல முறை ரிலீஸ் அறிவிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டது. இப்போது படத்திற்கான சென்சார் பணிகள் நடக்கிறதாம். விரைவில் தணிக்கை கிடைக்கும் பட்சத்தில் காதலர் தினத்தை முன்னிட்டு February 13 வெளியிட திட்டமிட்டுள்ளனர். நடிகர் அஜித்தை துபாய் ரேசிங் களத்தில் நடிகர் மாதவன் நேரில் சந்தித்துள்ளார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் பரவி வருகின்றன. நடிகை ஸ்ருதிஹாசனின் 40வது பிறந்த நாளை முன்னிட்டு பவன் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகும் ஆகாசம்ல ஒக்கதாரா என்ற படத்தில் அவரின் போஸ்டர் வெளியானது. இதில் அவர் தம் அடிக்கும் காட்சி இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதில் சாத்விகா என்பவர்தான் கதாநாயகி. ஸ்ருதி வில்லி வேடத்தில் நடிப்பதாக சொல்கிறார்கள். நடிகை ரகுல் பிரீத் சிங் அளித்த பேட்டி ஒன்றில் பாலிவுட்டில் நுழையும் சமயத்தில் ஆக்ஷன் இயக்குநர்கள் எனது அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை. சினிமாவில் நுழைய முயற்சிப்பவர்களுக்கு ஆரம்ப கட்டம் சவாலானது. கடின உழைப்பும் மனதிடமும் அவசியம். திறமை இறுதியில் அங்கீகரிக்கப்படும் என்றார். அரசன் படத்தில் நடித்து வரும் சிம்பு அடுத்து அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் தனது 51வது படமான காட் ஆஃப் லவ்வில் நடிக்கிறார். மீண்டும் பழைய சிம்பு ஸ்டைலில் இந்த படம் உருவாவது போன்று அப்போது போஸ்டர் வெளியிட்டனர். தற்போது இதில் நாயகியாக மிர்னால் தாக்கூரை நடிக்க வைக்க பேசி வருகின்றனர். ஹாட்ஸ்பாட் 2 படத்துக்கு வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அடுத்த படத்திற்கான வேலைகளில் இறங்கியுள்ளார் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக். ஏற்கனவே ஜிவி பிரகாஷை வைத்து அடியை படத்தை இயக்கிய இவர் 2வது முறையாக அவருடன் கைகோர்க்கிறார். யூத்துகளை கவரும் காதல் கதையில் இப்படம் உருவாகிறதா.